வணக்கம் என் அன்புள்ளவங்களுக்கும் என் செல்ல பிள்ளைங்களுக்கும் என் தங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வணக்கம். அம்மாவோட லைஃப் ஸ்டோரி 17வது நாள் இன்னைக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அம்மா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லிடுங்க செல்லுங்களா, ஓகேங்களா? இந்த அம்மாவோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது அது எனக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னா கண்டிப்பாக பாருங்கள். இல்லைப்பா எதுக்கு அவங்க பாவம் அவங்க கஷ்டத்தெல்லாம் நம்ம பார்க்கணும், நமக்கும் ஒரு கஷ்டமாயிடுமோன்னு நினச்சிங்கன்னா வேண்டாம், சொல்ல வேண்டாம் சில பிள்ளைங்களா. ஏதோ நான் பெறாத பிள்ளைங்க, நீங்கள் உங்களோட அன்பை பெறணுமே. என்கிட்ட இருக்கிற பிள்ளைங்க நம்மளை விட்டு போகக்கூடாது, நம்மளோட அன்பாக இருக்கணுமே தான் அம்மாவோட லைஃப் ஸ்டோரி போகிறேன். சில பிள்ளைங்க லைவில் கேட்டாங்க, அம்மா லைஃப் ஸ்டோரி போடுங்க. நான் போடவான்னு கேட்டேன், கண்டிப்பாக போடுங்க. நாங்கள் தொடர்ந்து போட்டுன்னு வரேன். பாருங்கள், அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டும்தான், புரியுதுங்களா? எப்படினாலும் வென்று தான் வாழணும். நான் பட்ட கஷ்டங்களை சொல்கிறதால உங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் வரப்போதில்ல. அதை கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் முன்னேறோம், புரியுதுங்களா? அதை தான் அம்மா உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். வாங்க வாய்ஸ் வீடியோ மெசேஜுக்குள்ளே போகலாம். வாங்க செல்ல பிள்ளைங்களா. இந்த மூக்குத்தி கதை நேற்று சொல்லிட்டேன். அதான் 350 ரூபா கொடுத்து ஒரு எதிர் வீட்டு அக்காக்கிட்ட குப்பா அக்கான்னு பேர். அவங்ககிட்ட 5 ரூபாவா சேர்த்து சீட்டு போட்டு வச்சு ஒரு சேட்டு கடையில் போய் நானும் என் ஃப்ரெண்டும் செந்தாமரன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே தான் அவளும் நான் போய் வாங்கினோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைங்க பார்க்க வந்தாங்க. ஒருத்தராக அம்மா ஊர்லேருந்து யாரோ எனக்கு 8 மாப்பிள்ளைகிட்ட பார்த்தாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, வீடை பார்ப்பாங்க. அம்மா ஒரு பக்கம், அப்பா இறந்துட்டாரு, இந்த பொண்ணு கஷ்டப்படுது. அம்மாவுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு வர வச்சுருவாங்க. அம்மா அந்த வீட்டில் போய் என்ன மாப்பிள்ளை கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் சொல்லுவாங்க, பொண்ணுக்கு என்ன வழி பார்த்து முடிச்சுடு, அந்த பொண்ணு கஷ்டப்படுது பாவம், இருக்கிற பிள்ளைங்களை விட்டா வயசு பொண்ணாகுது விட்டுறாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கன்னா உடனே தகவலை எங்கள் அம்மாவுக்கு தெரியப்படுத்திடுவாங்க அக்கா. உடனே அவங்க வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க. அப்போ கூட போய் செல்லுங்களா, உள்ளே போக மாட்டேன், அவர் யாரா திட்ட போகிறாரு அங்கே. அப்பா அந்த அப்பான்னு தான் கூப்பிடுவேன், அப்பானே சொல்கிறேன் உங்ககிட்டையும். அந்த அப்பா திட்ட போகிறாருன்ட்டு வெளியே நிற்பேன். அப்புறம் வா அப்படியே உள்ளே கூப்பிடுவாங்க. உள்ளே கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, தண்ணி காப்பி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. இப்படியே போயிட்டாங்க செல்லுங்களா. அப்போது எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு அந்த தெருவிலே ஒருத்தவங்க இருந்தவங்க, அவங்களோட பொண்ணை கட்டி கொடுத்துக்கிறாங்க. அந்த கட்டி கொடுத்தவருக்கு கட்டி கொடுத்த அந்த பொண்ணோட புருஷனோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க. அது எனக்கு தெரியாது, அந்த விஷயமெல்லாம் தெரியாது. 3 பசங்க. அந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு சொல்லலை அவங்க. ஆனால் அவங்க விஷயம்லாம் சொல்லலை. ஆனால் பார்க்கறதுக்கு மட்டும் வந்தாங்க. மாப்பிள்ளை பார்க்க வர வந்தாங்க. பார்த்துட்டு அப்போ நான் கம்முன்னு போய் நின்னேன். அப்போ பழைய புடவையாக இருக்குது, பழைய புடவை கட்டி எப்படி போகிறதுன்னு நினச்சின்னு கம்முன்னு உட்காந்துக்கிறேன். யாருன்னா பார்க்க வந்தோட நல்ல புடவை கூட இல்லையே நம்மக்கிட்ட, என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ நான் சீட்டு கம்பெனியில் வேலை செஞ்சேன் பார்த்தீங்களா. ஒரு அக்கா சொன்னேன் பாருங்க, அன்னபூரணின்னு. அந்த அக்கா என்ன பண்ணாங்க, எல்லோ கலருங்க, லைட்டு லெமன் கலர் புடவை. இப்போவும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த புடவை எனக்கு கொடுத்தாங்க, எனக்கே கொடுத்துட்டாங்க, நீ கட்டிக்கொண்டு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஏதோ சிம்பிளாக ஜாக்கெட் இருந்தது, அதை போட்டுக்கிட்டு போயிட்டு நின்னேன். அதாங்க தண்ணி மட்டும் கொடுத்தாலும் ஒருத்தங்களா கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது செல்லங்களா, புரியுதுங்களா? அதுதான் என்னோட பாலிசி. ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தவங்கலேருந்து எல்லாரையும் ஞாபகம் வச்சுருப்பேன் செல்லங்களா. யார் யார் வீட்டில் சாப்பிட்டோம், எப்படி சாப்பிட்டோம், என்னென்ன சாப்பிட்டோம், இன்னைய வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பேன். நான் மறக்கிற ஆளே கிடையாது. அப்புறம் போயிட்டு மாப்பிள்ளை பார்க்க போனேன். மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. ஒருத்தராக பார்த்து இப்படியே போயிட்டாங்க பிள்ளைங்களா. அப்புறம் அவங்க பொண்ணு நல்லா தான் இருக்குது, பொண்ணு பிடிச்சிருக்குது, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் அது முடிஞ்சிடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு வீட்டில் அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, வாடி வீட்டுக்கு வாடி, எங்கள் வீட்டுக்கு வாடின்னு சொல்லியிருந்தேன். பாப்பான்னு பரமேஸ்வரி சொல்லுவாங்க பேர். அவங்க வீட்டுக்கு போனோம். எதிர் வீட்டில் அந்த அக்கா பேர், என் பேர் ஒன்று வசந்தா, என் பேர் வசந்தி. அந்த அக்கா வீட்டில் போய் 2 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க. அண்ணின்னு கூப்பிடுவேன். அவங்க குழந்தை பற்றி டெலிவரி ஆகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பாப்பாவை பார்த்துக்கின்னு அங்கே அப்படியே வேலை செஞ்சுன்னு இருப்பேன். அவங்க சாப்பாடு நல்ல அண்ணின்றவங்க நல்ல சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க, சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. இன்றைக்கி போனால் அண்ணன்னா அண்ணன் அவ்வளோ மரியாதைங்க எனக்கு. நான் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க பெற்று கூட எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு பொருள் கிரைண்டர் இல்லை, எனக்கு வாங்க தெரியும். அவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி கொடுத்தவர் அந்த அண்ணன். நான் மறக்கவே மாட்டேன், எனக்கு யாரையுமே மறக்க முடியாது. அந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டுருக்குறேன். அப்புறம் அண்ணன் என்ன பண்ணாங்க, எதிர் வீட்டு அண்ணங்கிட்ட வசந்திக்கு எனக்கு நல்ல இடமா வந்தால் சொல்லி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிக்கினாங்க எல்லாருமே.
அப்புறம் அந்த அக்கா வீட்டில் போய் வேலை செய்வேன், இந்த வீட்டில் கொஞ்சம் வேலை செய்வேன், அவங்க வீட்டில் வேலை செய்வேன். அந்த அக்கா சாப்பாடு நிறைய எவ்வளோ மீந்தாலும் கொடுத்துருவாங்க. அது புளி பார்க்குவாங்க அந்த சாப்பாடு பழுது. என்ன பண்ணுறது நம்ம இது அதாவது பசிக்கு கொடுக்குறாங்க. வந்து தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக அலசிட்டு ஊறுக்காய் 5 பைசா 10 பைசா ஊறுக்காய் வாங்கி வச்சுக்கின்னு நிம்மதியாக தண்ணி சோறு தாங்க நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு போயிடுவேன். வேலை விட்டு வந்தேன்னா அவங்க வீட்டுக்கு தான் போவேன். கொஞ்சம் மாவுலாம் கொடுப்பாங்க. புளிச்ச மாவு தான், மீதி மாவெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிருவாங்க. எனக்கு வீட்டில் ரொம்ப ஆக்க மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து தங்கச்சி ஆக்க ஆரம்பிச்சுட்டா அதே ரூம்ல தம்பியும் வந்து பூந்துக்கணும். எல்லாம் எனக்கு எப்படி சதி பண்ணாங்க தெரியுங்களா? தங்கச்சி ஆக்குவா, தம்பி வந்து சாப்பாடு எனக்கு வேணும் ஆக்கு, அப்படி இல்லைன்னா அப்படி சண்டை போடுவாங்க. ஒவ்வொருத்தரா ஒரு பேச்சு பேசுவாங்க. அதனால் சாப்பாடே ஆக்க மாட்டேன். அரிசி கூட எல்லாம் காலி ஆகி போச்சு. கம்முன்னுட்டேன். ஒரு தடவை தான் 5 கிலோ அரிசி கிருஷ்ணா சும்மா அவங்களுக்கு கேட்க முடியுமா? அதனால் கம்மந்து இப்போ இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு பாருங்க, அந்த பசங்களோட வீட்டுக்கெல்லாம் போவேன். டெய்லி ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்க, போயிடுவாங்க. எப்படியும் 5 பசங்க 5-6 பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போயிடுவோம். ஒரு வேளை பட்டினி இருப்பேன். காலையில் சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட முடியாது, கேட்க முடியாது யாருக்கும். மத்தியானம் வந்து கம்பெனியில் பசங்க எல்லாம் கொடுத்துருவாங்க, ஆள் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. நைட்டுக்கு ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு போயிடுவேன். அவங்க சாப்பாடு யார் வீட்டினா செந்தாமரை, மேகலா, பாப்பா, மல்லிகா யார் வீட்டிலனா ஒரு வீட்டில் சாப்பாடு எனக்கு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துருவேன். இப்படி தாங்க போச்சு எனக்கு. எங்கள் அப்பா செத்து 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் கதை போயிருந்தது. அதுக்கப்புறம் 3ஆவது வருஷம் தான் வந்து இப்போ நான் கட்டியிருக்கிறேன் பார்த்தீங்களா, என் புருஷன் என்னை பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு அதுவும் அப்பவும் எனக்கு வந்து எப்படி பேசுறது தெரியல. எட்டி பார்த்ததும் கையை காட்டி இப்படின்னாரு. எனக்கு வந்து சரி நல்லவங்களா இருப்பாங்களோ, சரி சொல்லிடலாமா. என் தம்பி என்ன பண்ண, எங்கள் அண்ணன் இருக்கிறான் இப்போ, அவன் தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறான். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. நம்ம போகக்கூடாது இல்லை, அம்மாவும் அண்ணெல்லாம் போயிருக்காங்க. போயிட்டு வந்து வீடெல்லாம் நல்லா இருக்குது, நல்ல இடம், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, பக்கத்துலேயே நம்ம ஊர், நம்ம தெருக்கு, நாங்கள் முதல் தெரு, அவங்க 2ஆவது தெரு, நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வசதி நல்லா இருப்பேன். எங்கள் அண்ணன் தான் உற்சாகம் பண்ணானே எனக்கு. என்ன சொன்னான், நல்ல இடம், வீடெல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கிறாங்க வீட்டில், ரொம்ப நல்லா, நம்ம வீட்டில் தான் எதுவுமே கிடையாது, அவங்க வீட்டில் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது, கல்யாணம் பண்ணி நல்லா வாழலாம் நீ, அப்படி இப்படின்னு ஆசையை காட்டி விட்டாங்க அண்ணனும். சரி கம்முன்னு இருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பூவெல்லாம் வாங்கி வந்து கொடுக்கறதுக்கு வந்தாங்க பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். தெரியாது, எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆனவர் பொண்டாட்டி வந்து வேற மாதிரி போயிட்டாங்க வெளியே, அதாவது இருக்காங்க, உயிரோடு இருப்பாங்க, எங்கேயோ போயிட்டாங்க, பிரச்சனையில் போயிட்டாங்க, சண்டையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது நம்ம தலையெழுத்து இப்படி இருக்குதே, வர்றது இப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா வேண்டாம்மா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், நான் இப்படியே கூட இருந்துடுறேன், பிரம்மச்சாரியாவே இந்த கல்யாணம்லாம் பார்க்க வேண்டாம் சொல்லிட்டதுக்கப்புறம் என்னாச்சு, அம்மா எங்க கல்யாணம் ஆகி பசங்களாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க, நாங்கள் என்ன குறையா வைக்க போகிறோம், அப்படி கிடையாது, என் பிள்ளைக்கு வயசாகி போச்சு, நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைய பார்த்துக்க ஆள் கிடையாது, அவள் போனவ தான், சேர்க்க மாட்டோம், பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்களெல்லாம் கொடைக்கானல் ஹாஸ்டலில் சேர்த்துட்டோம், யாருமே கிடையாது இங்கே, என் பிள்ளை தனியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு மனைவி வேணும், அதனால தான் கல்யாணம் பண்ண, இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு செத்து போயிடுவேன், எனக்குன்னு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நிம்மதியாக இருப்பேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அவரோட அம்மா சொல்லும்போது நான் கம்முன்னு இருந்தேன். அப்புறம் சரி என்னடா பண்ணுறது, வேணாம் சொல்லலாமா, அவர் வந்து சிக்னல் காட்டிட்டு போகும்போது ரொம்ப நல்லா அன்பான மனுஷனாக தெரிகிறாரு. இப்படி இல்லாமல் ஆனால் சின்ன வயசு தாங்க, 30 வயசு 32 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 30 வயசு இருக்கும். ஆமாம் 30 வயசு. அதுக்குள்ளேயே 3 பசங்க. அந்த காலத்து அந்த நாள்லலாம் 19 வயசு 18 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்களாம். புரியுதுங்களா? 19 வயசு கல்யாணம் பண்ணி 3 பசங்களும் ஆகிட்டு இருக்குது போல இவருக்கு. 3 பசங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, கொடைக்கானல் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. அதனால் இவரை பார்த்துக்க தான் வேணும். அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க, டைவர்ஸ்லாம் பண்ணிட்டீங்களான்னா, அப்படியே பண்ணியிருக்கிறோம் டைவர்ஸுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து ஒன்றும் அதில் இது வந்துடும், கையெழுத்து வாங்கினா பண்ணிவிடுவோன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, நான் வந்துட்டேன் கம்பெனி, என்னடா இது போகலாமா வேணாமா, இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம், இதே குழப்பத்தில் கம்பெனியில் வந்துட்டு மூடே சரியில்லை, நல்ல ஃபேமிலின்றாங்க எங்கள் அண்ணெல்லாம். இவங்க வந்து கல்யாணம் ஆச்சு 3 பசங்க இருக்குதுன்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா, இப்படியே மைண்டு சாவடிக்குது என்ன, எப்படி பேசலாம் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணினே இருக்கிறேன். அப்புறம் எங்கள் அக்கா வந்து சொன்னா, இல்லை நல்ல இடமா தான் தெரியுது, பிடிச்சிருந்தா பண்ணிக்க, நாளைக்கு பின்காலத்தில் நீ கஷ்டப்பட்டு வந்து நிற்கக்கூடாது, நிற்கிறதுக்கும் இடம் இல்லைங்கன்னு. இதுக்கு நடுவில் என்னாச்சு, இந்த வீடு விற்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வீடு விற்றுனா எங்கே போய் உட்காருவேன்,
தங்கச்சி தம்பி எங்கே போவாங்க? ஒன்றுமே பார்க்காத வீடை விற்றுணுன்ட்டாங்க. விற்றுட்டு அவங்களுக்கு பாகம் கொடுத்துட்டா கல்யாணம் பண்ணி அவளுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணிட்டு அவள் பாட்ட போய்ட்டு அந்த பசங்களுக்கு ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட ஐடியா. எங்கள் அம்மா அந்த உள்ளே வர போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு விற்க மும்மரமாக இருக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? சரி நான் என்ன பண்ணிட்டேன், பசங்கள்கிட்ட சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் நீங்கள் போயிட்டு கம்பெனி வச்சுருந்தாருங்க. சொந்தமாக அலுமினிய கம்பெனி வச்சுருக்காரு. நல்லா ஒரு 40 பேரை வச்சு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி பக்கம் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிக்கிறா போயிருக்கிறா. போகும்போது பெரிய இடமா தான் தெரியுது, நல்ல இடமா இருக்காங்க. வந்து கல்யாணம் பண்ணி நல்லா தாண்டி இருப்பேன், பாத்திரம் இட்லி பாத்திரமெல்லாம் குண்டாலாம் பேக்கிங் பண்ணி போயின்னு இருக்குது, நாங்களாம் பார்த்தோன்ட்டாங்க. சரி அப்போனா சரி நம்ம ஒத்துக்கலான்ட்டு சரி அப்பா அம்மாட்ட சொன்னேன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு ஒத்துக்கின அப்புறம் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, பூ வச்சுட்டு போவாங்க இல்லைங்களா, பூ வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சின்ன குழந்தை ஒரு 4 வயசு 3.5 வயசு தான் இருக்கும். அப்போது அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. இது யார் பசங்கன்னு கேட்டதுக்கு அவரோட பொண்ணு தான், இது சின்ன 3 பசங்க விட்டுட்டு போயிட்டாமா, அதனால இப்போ வந்து சின்ன குழந்தையாவது நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னாங்க. சரி பார்த்துட்டு எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா இப்படி இருக்குதேன்னு. ஒன்றும் சொல்லிக்கல, கம்முன்னு இருந்துட்டேன். கல்யாணம் முடியட்டும் அப்புறம் பார்க்கலான்ட்டு. சரி கல்யாணம்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அவள் ஒன்றா பேச 3 மாதம் நிச்சயதாமலாம் கோவிலில் பண்ணுறாங்க. கோவில் நிச்சயதாமலம் பண்ணும்போது ஒரு ஆளை காணும். என்னடா ஆளை காம பயம் அவங்களுக்கு. எங்ககிட்ட எதுவுமே சொல்லலைங்க இந்த மாதிரி விஷயம்னு. அப்புறம் பார்த்தா அவள் கட்டின பொண்டாட்டி வந்து, இவன் எப்படி கல்யாணம் பண்ணுறான் நான் பார்த்துட்றேன், 2ல் 1 முடிவு பண்ணிடுறேன்னு சொன்னாலும். இதை யாரோ கேட்டுட்டு சொல்லிட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. நான் தலையெழுத்து, வீடும் சரியில்லை, வாசலும் சரியில்லை, கூட பிறந்தவங்க சரியில்லை, அப்பனும் இல்லை, அம்மாவும் இப்படி நான் ஒத்துக்கினேன் என் தலையெழுத்து. கடைசியில் பார்த்தா இந்த பிரச்சனை இப்படி வந்துச்சு. ஐயோ இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா சொல்ல வேணாம், எங்கன்னா போய் கண்ணாத நான் போயிடுறேன்ட்டேன். அவள் என்ன பண்ணியிருக்கிறா, நான் போலீஸில் கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறா போலகுது. சொன்ன உடனே இவங்களுக்கு மனசு ரொம்ப, என்னடா இது கல்யாணம் நல்ல பொண்ணாக இருக்குது, விட்டோம்னா நிறுத்திடுவாங்க போலகுது, எனக்கு கல்யாணம் இல்லாத போயிருமோன்ட்டு பசங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சொந்தக்கார வீட்டில் எங்கே விட்டாங்கன்னு தெரியல, விட்டுட்டு அக்கா வீட்லேயே இல்லை அவங்க பெரியம்மா வீட்டிலே இருக்குது. இல்லை நீ வா நான் வரல, எதுவும் இல்லை, பசங்களாம் ஏதாவது லீவுக்கு வந்துக்கிறாங்க, சனி இந்த பரீட்சை லீவ் வரும் பார்த்தீங்களா, அந்த லீவுக்கு இட்டாந்துருக்குறோம், ஆனால் பிள்ளைங்களை பார்த்துட்டோட பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு கல்யாணம் ஃபஸ்ட்டு பார்த்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்ல கடைசி வரைக்கும் ஐயோ இது பெரிய பிரச்சனை தான் போக முடியும். ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டா, என்னை வந்து அவள் பார்த்தது கிடையாது. நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டோம், சும்மா புடவை வச்சுக்கிட்டு போத்திக்கிட்டு மார்க்கெட்டில் நிற்கிறோம். அவள் ஒரு கடைன்னு சொல்லுங்கிறான், அவன் எப்படி கல்யாணம் பண்ணிடுறான்னு பார்க்குறேன், பண்ணிட்டான்னா விட்டுருவானா நான் அவள் அங்கே பேசினுக்கிறேன். ஐயோ பஜாரி போல இருக்குதுறாப்பா, இவங்க வீட்டில் வாழ்க்கப்பட்டு நம்ம நிலமை நாசமாயிடும்ட்டு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். மீதி கதையை அம்மா வந்து நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு சொல்லும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கு சொல்லுங்களா. இன்னும் அம்மா சிம்பிளாக முடிச்சுதான் நினைக்காதீங்க. உங்ககிட்ட சொல்லும்போது ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், நான் விவரமாக போக விரும்பலை. மீண்டும் வந்து நாளைக்கு இந்த தொடர்ச்சி நாளைக்கு சொல்கிறேன். இப்போ அதாவது அரேஞ்சு தான், அரேஞ்ச் மேரேஜ் ஃபினிஷிங் முடிவா வேண்டான்னு சொல்லிட்டேன். இதுலேருந்து நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு சொல்கிறேன். ஓகே சொல்லுங்களா, பாய். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாய் சொல்லுங்களா.